மஞ்சள் மேகம். ஓ என்னால் நம்பவே முடியல. ஏன் கைப்பட விதை போட்டு நான் உருவாக்கின மரம் ஏன் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ அழகா இப்படி கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்கும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. ஐயோ சந்தோஷத்தை முடியல, சான்ஸே இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன், சொர்க்கத்தை எங்கேயுமே தேட வேணாம். உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அதை நீங்கள் வளர்த்துக்கோங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கோங்க. உங்கள் டைம் அது ஃபுல்லாகவே எடுத்துக்கும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை நான் அனுபவித்து சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. எப்படிங்க இதை பார்க்குறப்பெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்கே போகும்னே தெரியாது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கொத்து கொத்த கொத்து இயற்கை இது ஒன்றும் ஏயோ மற்றதோ இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் நான் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த சரகொன்ற சீட்ஸு ஆக்சுவலி நான் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். வேணா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் மட்டும் கவருக்கு தான் 30 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா போதும். இல்லை நம்ம பிளான்ஸ் கொடுக்கும்போது சேர்த்து அனுப்புங்கனாலும் நான் அனுப்புவேன். அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட காய் எங்கே பாருங்கள், கொட்டுது பாருங்கள் பூ. ஸ்லோ மோஷன்லாம் வீடியோ எடுக்கணும். அப்புறம் இவங்க இங்கே பாருங்கள், இது பக்கத்தில் இப்போ மொட்டையாக இருக்காங்கல்ல, ஒரு 10 days கழித்து நம்ம எடுப்போமா என்ன, இதில் இப்போ தான் பட்டனாக பட்டாணி மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. வேறு லெவலு. எனக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது. செரி பிளாசம் சென்னையில் போட்டிருந்தீங்க பாருங்கள். எனக்கு என்ன ஆசைன்னா, எங்கள் வீடு இங்கே இருக்கா, எங்கள் வீட்டு இந்த லைன் ஃபுல்லாக இந்த பக்கம் வைக்க முடியாது, மேலே கரண்ட் அந்த இது வந்துட்டுருக்குதா, இந்த சைடு ஃபுல்லாக இது வைக்கணும்னு வரிசையாக இது வச்சேன். அப்புறமா அந்த எஸ்ஆர்எம் ஸ்கூல் பஸ்ஸு நிப்பாட்டி ஒரு 3 செடியை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னும் 2 பிளான்ட்டு போயிடுச்சு. இது ஒன்று தான் இப்போதைக்கு. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது.